அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாட்கள் மாதங்கள் நம்ம கண்ணியோடு பாதுகாத்து ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வீட்டில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ மூணு வச்சு நான் சின்ன இருக்கும். ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். என்னடா இல்லைடா நம்ம அண்ணா இந்த பையன் இது பண்ணிட்டு ஒரு என்னடா பண்ணோம். அதுபோல் தேவ சமூகத்தில் மூணு இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? எத்தனை நன்மை செஞ்சாலும் எத்தனை அற்புதங்களை பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னா தெரியுமா? எத்தனை அதிசயங்களை பார்த்தாலும் இந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க? என்னை விசுவாசிக்க மாட்டாங்க, என்னை சோதிக்கிறாங்க, என்னை பரிச்சை பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்கிற மாதிரி தான் நம்மளே பார்த்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. ஆகவே தேவ சமூகத்தில் வரும்போது சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட ஆனந்தத்தோடு கூட நம்ம என்ன பண்ணுமா? ஆமே. அவ்வளோதான் நம்முடைய நம்பிக்கை. கர்த்தர் நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் வைக்கிறாங்க. மனுஷங்களை நம்பிக்கை வைக்கலாம், நம்முடைய சில சோர்ஸ்களை நம்பிக்கை வைக்கலாம், நம்முடைய குடும்பத்துகளை நம்பிக்கை வைக்கலாம், நண்பர்களை நம்பிக்கை வைக்கலாம். நான் சொல்லுகிறேன், சில நேரங்கள் அவர்கள் ஏமாற்றக்கூடும். அவர்களால் முடியாத போகும். அவர்களால் குறை சொல்ல முடியாது. அவர்களும் மனுஷர்கள் தான். அதுவும் உலகத்துக்குரிய காரியங்கள் தான். யார் கர்த்தர்களை நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதே நாமே. அவர் வெட்கப்பட்டு போவதே. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நடத்துவார். அவருடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திப்பார், அவரை பாதுகாப்பார், பலப்படுத்துவார். நன்மை கிருபைகள் என்ன பண்ணணும் தொடரும். இதுதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையும் வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மை மாத்திரம் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன் அப்படின்னு சொல்லி நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். Yeah.
கூறும் அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருக்க உண்மை எல்லாம் என்னை உயர்த்த கூறும் அற்புதம் செய்திருக்க அதிசயம் நடத்திருக்க ஐஸ்வர்யமே உம்மாலெல்லாம் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்யமே உம்மாலெல்லாம் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா 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 உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தராலே வருகிறது. யாரையும் மேன்மைப்படுத்தவும் யாரையும் உயர்த்தவும் அவரால் மாத்திரமே போதும். அவரால் மாத்திரமே போதும். இந்த உலகத்தில் நமக்கு மேன்மை உயர்வும் வேணும்னா கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். மனுஷர்கள் முன்பாக ஆண்டவர்கள் வெட்கப்படுத்தவே விட மாட்டார். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எத்தனை சரி ஆலோசனைகள் செய்தாலும் சரி கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை பலப்படுத்துவார். காரணம் நாம் அவர் முழுமையாய் நம்பி இருக்கிறது. நாம் அவர் முழுமையாய் நம்பி இருக்கும் போது ஆண்டவர்தான் எல்லாம். ஆண்டவர்தான் அந்த ஜீவன் சுகங்களை கத்த தந்தது. ஆண்டவர்தான் அந்த குடும்பத்தில் எனக்கு தந்தது. ஆண்டவர்தான் அந்த வேலை எனக்கு தந்தது. ஆண்டவர்தான் இந்த கிருபை எனக்கு தந்தது. அவர் இல்லாம நான் இல்லை. இதெல்லாவற்றையும் காட்டினோம். நான் கர்த்தர் தான் நம்புவேன். நம் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது ஒரு சதி நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. நம்ம இன்னும் மேன்மைப்படுத்த, இன்னும் உயர்த்த, இன்னும் நம்மை பலப்படுத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருப்பார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். அவர்தான் நம் நம்பிக்கை. ஒருவேளை உலகத்துல நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருக்கலாம். அது நமக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா அவைகளை பாராதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுப்பார். நம்ம நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். இதுதான் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் முழுமையான நம்புவோம். அவரை பற்றிக் கொள்வோம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை இன்னும் ஆராதிப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை காண்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை உயர்த்துகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் நம்மை கைவிடாத தேவன் அல்ல. அன்றைக்கு ஆகார் வனாந்தரத்தில் கதரை எழுதும் போது எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் மறுக்கப்பட்டு இனி எனக்கு எதிர்காலமே இல்லை அவன் வனாந்தரத்தில் தவித்த போது கர்த்தருடைய தூதர் முன்னதாய் நின்று அந்த ஆகாரை கர்த்தர் பலப்படுத்துவது போல இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நிலைமை அமிதமாக இருக்கலாம். கர்த்தருடைய சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன். உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். சிறுமை நம்மை கண்ணோக்கி பார்க்கிறான். ஒருவேளை சில நேரங்களில் சிறுமைப்பட்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, வியாபார சூழ்நிலைகள்ல, மற்ற வெளியிடங்களில் நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நம்மை மற்றவர்கள் அவமானமாய் எண்ணிருக்கலாம். மற்றவர்கள் உண்மையாய் நம்ம நிந்தையோய் நிற்கிற ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கலாம். ஆனா தாவீது சொல்கிறார், இந்த சிறுமையை கர்த்தர் பார்த்தாவது என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி சில நேரங்களில் சிறுமையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏனென்றால் அதை பார்த்து ஆண்டவர் நம்ம உயர்த்தும்படியாக. சிறுமையில போது கலங்கி நிற்காதீங்க. மனுஷர்கள் பார்த்து சிரிக்கிற போது இன்னொருத்தரும் பார்த்து இருக்கிறார் நினைங்க. அவர்களை உயர்த்த அவர் சித்தமா இல்லவரா இருக்கிறார் நினைக்க. அவர் தான் நம்முடைய ஆண்டவர்.
சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமாயில் கைதூக்க வந்தவனே, என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமாயில் கைதூக்க வந்தவனே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஞானியாய் மாற்றினீர். நீங்களாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீங்களாயோடி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். நீங்களாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீங்களாயோடி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகளே எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகளே எங்கும் இருளானதே. இந்த நடுவுற கேட்டு நீரும் தாய் வந்தவரே, இந்த நடுவுற கேட்டு நீரும் தாய் வந்தவரே. நீங்களாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீர். எல்லாரும் சேர்த்து பாடலாமா? நீங்களாயோடி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். இந்த உலகத்தை கூட நீங்களாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீர். அப்பா நீங்களாயோடி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். சுதாரி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். நீங்களாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீங்களாயோடி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். நீங்களாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீங்களாயோடி எங்கள் ஜீவனில் ஒன்று நீர். நீங்களாயோடி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீங்களாயோடி எங்கள் ஜீவனில் ஒன்று ஒரு ஜாதியான ஆண்டவரை தேடி வந்தார். நம்மை துரத்தப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் மீண்டுமாக சேர்த்து நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய், நம்மை நிலப்படுத்தும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நன்மையை தரும்படியாய் கர்த்தர் நம்மிடமாய் வந்திருக்கிறார். அவரை உயர்த்தி பாடுகிறவர்களையும் ஹalleluya. அவரை உயர்த்தி பாடுகிற ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு ராஜா இல்லை, உம்மை போல நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் இல்லை. அப்பா, இந்த மாத்திரை இல்லைனா எப்போதோ மண்ணோட மண்ணாய் போயிடும். வார்த்தைகளை பலப்படுத்துகிறோம், நீர் எங்களை பலப்படுத்துகிறீர்கள். இந்த கிருபைகள் இதுவரைக்கும் தாங்கி வந்திருக்கிறது. இந்த கிருபைகளுக்கு தைரியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை காண்கிறவர். கர்த்தரை உயர்த்துவார். கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு தைரியம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை
கர்த்தருக்கு தந்து நடத்தி கொண்டு வருகிறவர். நீங்க இல்லைனா நாங்க என்னவா இருப்போம் நினைத்து பார்க்கவே முடியாது. நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நாங்கள் எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையை தகர்க்க முடியும். செங்கடலை நம் வழியாய் கடந்து செல்ல முடியும். யோர்தானை பின்னிட்டு திரும்பி செய்ய போக முடியும். ஏன்னா எங்களோடு கூட வருகிறேன். எங்களை ஒருபோது ஒரு நாள் கைவிடுவதே இல்லை. எங்களை ஒரு நாள் ஒருபோதை விட்டு விலகுவதே இல்லை. நல்லா விசேஷித்தமான நல்லா விசேஷித்தமானவர்கள். காரணம் எங்க கூட வருகிறேன். எங்களை ஒரு நாள் கைவிடாமல் வருகிறேன். எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறேன். வாழ்க்கையில் எத்தனை விதமான போராட்டம் வந்தாலும் எங்களை கைவிடுறதே இல்லை. எங்களை விட்டு விலகுவதே இல்லை. எங்களுக்கு வேண்டிய பெறனை தருகிறீர் அனுதினமும். எங்களுக்கு வேண்டிய கிருபை அனுதினமும் தருகிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிறீர்கள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அப்பா அன்பான தேவன் நீர் எங்களோடு கூட வருகிறார். அது போதும் எங்க வாழ்க்கை. நீங்க போதும். நேசிக்கிற நீர் மாத்திரம் நேசிக்கிற ஆண்டவராகி நீர் போதும். நீங்க போதும். நேசிக்கிறது மேல கன்சனையா இருக்கு. எத்தனை விட்டு தூரம் போனாலும்
எத்தனை முறை உங்களுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனாலும் மேல பிரியமா இருக்கிறது. நாங்க உங்க துக்கப்படுத்தினாலும் எங்களை கைவிடாத ஆண்டவர், உங்க விட்டு தூரம் போனாலும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், எங்களோடு கூட வருகிற போது நாங்கள் தீர்மானப்படுத்த ஒரு விஷயம் ஆண்டவர், ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம், இந்த நாட்கள்ல ஒப்பு கொடுக்கிறாங்க. இயேசுக்காக நாங்க வாழணும், இயேசுக்காக நாங்க வாழணும். மரிக்கிற சூழ்நிலை வந்தாலும் அது உமக்காக இருக்கணும். நம் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. எல்லாரும் சேர்ந்து பாருங்க. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை நானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை நானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட கரங்களை வைத்து வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேன் ஐயா. உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேன் ஐயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு விஷயம் கூட சபையா இணைந்து பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? மரித்தாலும் எல்லாரும் வானங்களுக்கு நேராக கரங்களை உயர்த்தி வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. அப்பா, இது நம்ம வாயில பாடுற மாதிரி இருக்கக்கூடாது, உள்ளத்துக்கு நாங்கள் பாடுகிறவர்களா இருக்கக்கூடாது. உங்களுடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க கூடாது, உங்களை விட்டு எதுவுமே பிரிக்க கூடாது. எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறாங்க, எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒருவரை ஆளுதிச்சு நீங்க நடத்துங்க. மீதமுள்ள நேரம், காலம், சூழ்நிலை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியோட கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். உட்காருவோம்.